الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. முஸ்னத் அபி ஆலா என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிட்டுள்ளார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி முஹப்பத் வைக்கக்கூடிய இரண்டு மனிதர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் சந்தித்து முசாஃபஹா செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத் கூறுவார்களே ஆனால் அவர்கள் இருவரும் பிரிவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய முன்னைய பின்னைய பாவங்களை மன்னித்து விடுகின்றார். இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள் இருவரும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் முசாஃபஹா செய்து, மேலும் முசாஃபஹாவுக்கு பின்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத்தும் ஓதிக்கொள்வது. எவ்வாறு? அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஏதோ எந்த ஸலவாத்தாக இருந்தாலும் சரி, முசாஃபஹா செய்ததன் பின்னால ஸலவாத்தும் ஓதிக்கொள்வார்களே ஆனால் அவர்கள் இருவரும் பிரிவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய முன்னைய பின்னைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். எனவே நாமும் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை கூறக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பாக்கியசாலிகள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள். சிலர் ஆயத்தமாகி சென்றிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த ஹஜ் என்பது அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யாருக்கு அல்லாஹ் நசீபாக்குகின்றானோ அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹரமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அங்கு சென்று காபாவினுடைய அந்த சுற்றுச்சூழலில் வீசக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். மேலும் சஃபா மருவா, அதே போன்று மினா, முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று கூறிக்கொண்டு அவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை நமக்கும் நசீபாக்கி அருள்வானாக. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ் என்பது இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் முக்கியமான ஒரு கடமை. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் குறிப்பிடுகின்றான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்கள் மீது
அந்த வீட்டை ஹஜ் செய்வது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். யாரின் மீது? மனிஸ்ததா இலைஹி சபீலா, யார் அதன் பக்கம் செல்வதற்கு சக்தி பெற்றுள்ளார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான். அப்படி என்றால் காபாவை நோக்கி செல்வதற்கு யாருக்கு சக்தி இருக்கின்றதோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சக்தி தாக்கத் என்பதை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்தில் இரண்டு விடயங்கள். ஒன்று, செல்வதற்குரிய ஏற்பாடுகள், எவ்வாறு செல்ல வேண்டுமோ அந்த பிரயாண வசதிகளும், அங்கு சென்றதன் பின்னால் அவர்கள் இருக்கக்கூடிய காலங்களில் அவர்கள் செலவு செய்வதற்குண்டான வசதி வாய்ப்பும் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் அந்த வீட்டை நோக்கி ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. இந்த ஹஜ் இருக்கின்றது, இந்த ஹஜ் யாருக்கு கடமையாகி விட்டதோ, யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றானோ, வசதி வாய்ப்பை வழங்கி இருக்கின்றானோ, காபாவை நோக்கி செல்லக்கூடிய அந்த பிரயாணத்திற்குண்டான ஏற்பாடுகள் யாருக்கு செய்ய முடியுமோ, மேலும் அங்கு சென்றதன் பின்னால் அவர்கள் அங்கு தங்கி இருக்கக்கூடிய நாட்களில் அவர்களுக்கு செலவும், அவர்கள் இங்கு விட்டு செல்லக்கூடிய அவருடைய குடும்பத்தினர்களுக்கான செலவும் யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அவர்கள் மீது கடமை. இந்த விடயத்தில் இந்த சக்தியை கொடுத்தும் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் பொடுபோக்கு செய்கின்றார்களோ, அடுத்த வருடம் நாங்கள் ஹஜ் செய்து கொள்ளலாம், இந்த வருடம் குழந்தைகளுடைய திருமண ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது, இந்த வருடம் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்தை நாங்கள் அடைந்ததன் பின்னால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம் என்று யாராவது அந்த ஹஜ்ஜை தள்ளி போடுவார்களே ஆனால் அவர்களுக்கு அது நல்லது கிடையாது. மார்க்கம் அதற்கு அனுமதிக்கவில்லை. வசதியை கொடுத்தான், அந்த வசதி இருந்தும் உடம்பிலே சக்தி இருந்தும் செல்வதற்குண்டியான வசதி வாய்ப்புகள் இருந்தும் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதில்லையோ அவர்களை மார்க்கம் என்ன செய்கின்றது? இந்த விடயத்தை தடுத்திருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல குறிப்பிடுகிறார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கின்றதோ, பிரயாண வசதியும் அங்கு செலவு செய்யக்கூடிய செலவு வசதியும் யாருக்கு இருக்கின்றதோ, மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்யக்கூடிய வசதி இருக்கின்றதோ அவர்கள் அவ்வாறு இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் ஒன்று யகூதிகளாக மரணிக்கட்டும் அல்லது கிறிஸ்தவர்களாக மரணிக்கட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தாற்பயம் இந்த ஹதீதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அனைத்து அகிலத்திற்கும் ரஹ்மத்தாக இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் மனிதர்கள் ஈமான் கொள்வதை மிகவும் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிராகரிப்பவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் ஈமான் கொண்டு விட்டால், இஸ்லாத்திலே நுழைந்து விட்டால், கலிமா கூறிவிட்டால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்கள் ஏற்று ஷஹாதத் கலிமாவை மொழிந்து விட்டால் மிகவும் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானை ஏற்றுக்கொண்டாலே சந்தோஷம் அடைவார்கள். அவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள். யாராவது ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கவலைப்படக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தினுடைய தாவத்தை கொடுத்து அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை என்றால் மிகவும் கவலைப்படுவார்கள். சில மனிதர்களுக்காக துஆவும் செய்திருக்கிறார்கள், இவருக்கு ஈமானை நசீபாக்க வேண்டும் என்பதாக. அவர்கள் இஸ்லாத்தை தழுவியும் இருக்கிறார்கள், வரலாற்றிலே நாங்கள் காண கிடைக்கிறது. இப்படி ஈமான் கொள்ளக்கூடிய மனிதர்கள் மீது அந்த ஈமானின் மூலமாக முஹப்பத் வைக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? யாருக்கு அல்லாஹ் ஈமான கொடுத்தும், முஸ்லிமாக இருந்தும், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்தும், ஹஜ் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பை கொடுத்தும் அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ அவர் யகூதியாக மரணிக்கட்டும் அல்லது கிறிஸ்தவராக மரணிக்கட்டும். ஈமானுக்கு அப்பாற்பட்ட விடயத்தை கூறுகிறார்கள். அவருடைய மௌத்து ஒன்று யகூதியாக அல்லது நசரானியாக கிறிஸ்தவராக அவர் மரணிக்கட்டும். இந்த அளவுக்கு இந்த ஹஜ் என்பது மிகவும் முக்கியமான ஒரு அமல், இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் மிகவும் முக்கியமான ஒரு கடமை என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்னு ஹப்பான்ல ரிவாயத் செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் ஷரீஃப், ஒரு தடவை ஒரு அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு வருகை தாரார். வருகை தந்து சில கேள்விகளை கேட்பதற்காக வாரார். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், தோழரே, நீங்க கேட்க வந்த கேள்விகளை நானே கேட்கட்டுமா அல்லது நீங்க கேட்கிறீங்களா? அப்பொழுது அந்த தோழர் சொல்றார், யார் சொல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்ன கேள்விகளை கேட்பதற்கு வந்துள்ளேனோ அந்த கேள்வியை தாங்களே கூறிவிடுங்கள் நாயகமே.
அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த சஹாபியை பார்த்து, நீங்க என்னைட்ட வந்திருக்கிறீங்க சில கேள்விகள் கேட்கறதுக்கு. என்ன கேள்வி? அதில் ஒன்று, ஒரு ஹாஜி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியானால் அவருக்கு என்ன சவாப், என்ன நன்மை வழங்கப்படும்? இரண்டாவது, அவர் அந்த ஹாஜி அரஃபா மைதானத்திலே தரிப்படுவாரே ஆனால் அது அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும்? மூன்றாவது, ஜமராத் ஷைத்தானுக்கு கல்லை அந்த ஹாஜி எறிவாரேயானால் அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும்? மேலும் அந்த ஹாஜி தன்னுடைய தலை முடிகளை களைவாரேயானால், மொட்டை அடிப்பது, தலையை வலிப்பாரேயானால், முடிகளை வலிப்பாரேயானால் அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும்? மேலும் அந்த ஹாஜி அவருடைய கடைசி தவாஃபை நிறைவேற்றுவாரேயானால் அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும்? இந்த கேள்விகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன், கூறியவுடன், அந்த அன்சாரி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, யார் உங்களை உண்மையான நபியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த கேள்வியை தான் நான் கேட்கறதுக்கு வந்தேன் நாயகமே. இதற்குரிய பதிலையும் தாங்களே கூறிவிடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குரிய பதிலை கூறும்போது கூறினார்கள், எப்பொழுது ஒரு ஹாஜி ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வெளியாகக்கூடிய அந்த ஹாஜி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியாகின்றாரோ, அவர் பிரயாணம் செய்யக்கூடிய அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் பதிலாக, அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு காலடிக்கும் பதிலாக அந்த ஹாஜிக்காக வேண்டி ஒரு நன்மை எழுதப்பட்டு விடுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. வீட்டிலிருந்து வெளியாகி அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி திரும்பும் வரைக்கும் ஒரு ஸ்டெப், ஒரு அடியை எடுத்து வைத்தால் அந்த ஒரு அடிக்கு ஒரு நன்மையும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும். இரண்டாவது, அவர் அரஃபா மைதானத்திலே தடுப்படுவாரே, அந்த அரஃபா மைதானத்திலே அந்த ஹாஜி இருக்கும் போது அல்லாஹு தஆலா தன்னுடைய ஷான், தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு முதலாவது வானத்திலே தஜல்லி ஆகின்றான், வெளியாகி மலக்குகளை பார்த்து கூறுகின்றான், மலக்குகளே, நீங்கள் சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள், நான் இந்த மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன். இந்த மனிதர்கள், இந்த ஹாஜிமார்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன். இந்த ஹாஜிகளுடைய பாவங்கள் மழை பெய்யக்கூடிய நேரத்தில் விழக்கூடிய மழை துளிகளுடைய அளவு இருந்தாலும் அந்த பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். இதுதான் அரஃபா மைதானத்தில் ஒரு ஹாஜிக்கு அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய அந்த கண்ணியம். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த ஹாஜி ஜமராத்ல ஷைத்தானுக்கு கல்லெறிவாரே, அந்த கல்லெறியக்கூடிய நேரத்தில் அவருக்கு வழங்கக்கூடிய நன்மை இருக்கின்றது. இந்த நன்மையை பற்றி கியாமத்து வரைக்கும் இந்த நன்மை எந்த அளவு என்பதை அல்லாஹ் தான் அறிந்து வைத்திருக்கிறான். அவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அந்த ஹாஜிக்கு கொடுக்கின்றான். மேலும் அவர் தன்னுடைய முடிகளை களையக்கூடிய நேரத்தில், ஹஜ்ஜை நிறைவேற்றியதன் பின்னால தன்னுடைய முடியை களைவாரே, அந்த நேரத்தில் அவருடைய தலையில் இருந்து விழக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் பதிலாக, தன்னுடைய தலையிலிருந்து விழக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் பதிலாக கியாமத்துடைய நாள் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நூரை அந்த ஹாஜிக்கு வழங்கி விடுகின்றான், ஒவ்வொரு ஒளியை அல்லாஹ் வழங்குகின்றான். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எப்ப அந்த ஹாஜி தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு கடைசியாக ஒரு தவாஃப் செய்வாங்க, ஹாஜிமான் கடைசியாக காபாவை ஒரு தவாஃப் செய்வார்கள். அந்த தவாஃபை, கடைசி தவாஃபை அந்த ஹாஜி நிறைவேற்றுகின்றாரே, அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த ஹாஜியுடைய பாவங்களை எந்த அளவு அந்த ஹாஜி மன்னிக்கப்படுகின்றார் என்றால், ஒரு குழந்தை தன்னுடைய தாயுடைய வயிற்றில் இருந்து பிறக்கும் போது எப்படி ஒரு பாவமுமே இல்லாமல் பிறக்கின்ற, அதே போன்று அன்று பிறந்த அந்த பாலகனை போன்று அந்த ஹாஜியை அல்லாஹு தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னித்து தூய்மைப்படுத்தி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அவர் வீட்டிலிருந்து வெளியானால் ஒவ்வொரு ஸ்டெப்க்கும், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை வழங்கப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். அதே போன்று அரஃபால இருந்தால் அந்த அரஃபாவுல அல்லாஹு தஆலா அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். ஷைத்தானுக்கு கல்லெறிந்தால் மிகப்பெரிய நன்மை, அந்த நன்மையை யாராலும் கூறி முடிக்க முடியாது. மேலும் அவர் தலை முடிகளை களையக்கூடிய நேரத்தில் கியாமத்துடைய நாள்ல ஒவ்வொரு முடிக்கும் பதிலாக ஒவ்வொரு நூரை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். கடைசி தவாஃப் செய்தால் எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். மக்பூல் ஹஜ்ஜுடைய நன்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஹஜ் இருக்கிறதே கபூல் தான், சந்தேகப்படக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போயிட்டோம், பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்று சந்தேகப்படுவதையும் உலமாக்கள் தடுத்திருக்கின்றார்கள். சந்தேகப்படக்கூடாது. ஹஜ்ஜுடைய அனைத்து நன்மைகளும் அனைத்து பாவங்களும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். மக்பூல் ஹஜ்ஜுடைய நன்மை சுவர்க்கமாகும். ஹஜ்ஜுடைய மக்பூலான ஹஜ்ஜுடைய நன்மை இருக்கின்றதே,
இது சுவர்க்கமாகும். அந்த ஹாஜுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். மேலும் அந்த ஹாஜி தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக வேண்டி கியாமத்துடைய நாள்ல அவர் சிபாரிசு செய்யக்கூடிய நேரத்தில் அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய வீட்டார்களுக்காக வேண்டி 400 மனிதர்களுக்கு அவர் ஷஃபாஅத் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹாஜி 400 மனிதர்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். ஹாஜி ஹாஜியாக இருக்கணும், பேரளவில் மாத்திரம் கிடையாது. ஹஜ்ஜை முடித்து விட்டேன், பாவம் நீங்கி விட்டது, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டான், அன்று பிறந்த குழந்தையாக வரக்கூடிய இவரு வந்து ஒரு கிழமை 2 கிழமை தொழுகையிலே நல்ல முறையில அலட்சியம் செய்யாமல் பொடுப்போக்கு செய்யாமல் குடும்பத்தை எழுப்பி தொழுகைக்காக வேண்டி அவர் ஏற்பாடு செய்கின்றார். 3வது 4வது கிழமை போகக்கூடிய நேரத்துல பழைய மாதிரி தொழுகையில பராமுகம், அலட்சியம், பாவ மன்னிப்பு இல்லை, குர்ஆன் திலாவத் கிடையாது, தஸ்பீகள் கிடையாது, ஸலவாத்துகள் கிடையாது. இவ்வாறு வாழக்கூடாது. அல்லாஹ் நமக்குள்ளே மாற்றம் ஏற்படுத்துவதற்கு சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம். அன்று பிறந்த குழந்தையை போன்று அல்லாஹ் தஆலா ஒரு ஹாஜியை மாற்றுகின்றான் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப நாம அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதே போன்று அந்த ஹாஜி தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த 400 மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த ஹாஜியை கொடுப்பான். மேலும் அந்த ஹாஜி யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றாரோ, பெருமைக்காக கிடையாது, முகஸ்துதிக்காக கிடையாது, மக்கள் என்னை பார்த்த ஹாஜி என்று கூற வேண்டும் என்பதற்காக கிடையாது, மாறாக லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜை நிறைவேற்று அந்த ஹாஜி யாருக்காக வேண்டி மக்ஃபிரத் பாவ மன்னிப்புக்கு துஆ கேட்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிச்சிடுவான். அதுக்கு தான் ஹஜ்ஜி போகல சலாம் கொடுங்க எதுக்கு சொல்றாங்க? நம்முடைய மூத்த மனிதர்கள் காட்டி தந்த அழகான ஒரு பண்பு, அழகான ஒரு பழக்க வழக்கம். ஹஜ்ஜுக்கு போகும்போது நீங்க போயிட்டு சலாம் சொல்லுங்க. நீங்க போயிட்டு என்ன செய்யுங்க, குடும்பத்தினர்கள் இருந்தால் உறவுகளை தேடி போய் ஹஜ்ஜுக்கு போகின்றேன், ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், பேசியிருந்தால், ஏசி இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்வார்கள் அன்றைய காலத்துல. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, எப்ப போனாருன்னு தெரியாது, எப்ப வந்தாருன்னு தெரியாது. முகஸ்துதிக்காக அல்ல, ஹஜ்ஜுக்கு போறேன் பெருமைக்காக கூறி திரிவது கிடையாது. மாறாக குடும்ப உறவுகளோடு நாங்கள் நிறைய நேரங்களை கழித்திருப்போம். கடையில தொழில் புரியக்கூடிய தொழிலாளர்களோடு நிறைய நேரங்களை கழித்திருப்போம். நாங்கள் என்ன செய்யணும்? இவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்டுவிட்டு நாங்கள் செல்வோமே ஆனால் பரிபூர்ணமான முறையில் அதனுடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஹாஜிமார்கள் யார் ஹஜ்ஜுக்கு போகின்றார்களோ அவர்களிடமும் நாங்கள் வேண்ட வேண்டும், எங்கட மகஃபிரத்துக்காக வேண்டி துஆ செஞ்சுக்கோங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு துஆ செய்து கொள்ளுங்களே. அந்த ஹாஜி யாருக்காக வேண்டி துஆ செய்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை, யாருக்கு துஆ செய்கிறாரோ அந்த மனிதருடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். மேலும் ஹாஜி இருக்கின்றார், இந்த ஹாஜி அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக அங்கு செல்கின்றார். அல்லாஹ்வுடைய விருந்தாளி. ஒரு விருந்தாளி நம்முடைய வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி கவனிப்போம்? ஈக்கிரத்துல டொப்பா கொடுப்போம், ஈக்கிரத்துல நல்ல உணவுகளை கொடுப்போம், நல்ல பாத்திரங்களில் பரிமாறுவோம். வீட்டுல ஈக்கிறவங்க நாங்க நோமலான ஒரு பிளேட்ல சாப்பிட்டாலும் வீட்டுக்கு உறவினர்கள் வந்தால், விருந்தாளிகள் வந்தால் அழகான பாத்திரத்திலே உணவுகளை பரிமாறுவோம், அழகான கப்புகளை நாங்க ட்ரிங்க்ஸ் கொடுப்போம், தேத்தனி கொடுப்போம். ஏன்? விருந்தாளியை உபசரிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான சுன்னத், விரும்பிய சுன்னத். ஹஜ்ரத் சய்யிதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளி இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க எப்பெல்லாம் சாப்பிடுவாங்களோ பக்கத்துல ஒருத்தர் வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இன்னொருவரோடு சேர்ந்து, விருந்தாளியோடு சேர்ந்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு அருந்துவார்கள். நிறைய வரலாறுகள். எனவே இவர்களை கொடுக்கும் போது விருந்தாளிகளுக்கு அழகாக உபசரிப்போம், அழகாக வழி அனுப்புவோம். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளா கேட்கவா வேணும்? அல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவருக்கு நசீபாக்கி இருக்கின்றான். அழகாக அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான், அழகான முறையில் அவர்களை உபசரிப்பான், அழகான முறையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த குழந்தையை போன்று அந்த விருந்தாளியை அல்லாஹ் தஆலா வழி அனுப்பி வைக்கின்றான். எனவே ஹாஜி என்பவர் இது அல்லாஹ்வுடைய விருந்தாளி ஆவார். மேலும் ஹாஜியுடைய துஆக்கள் கபூல் செய்யப்படுகிறது. யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றாரோ அல்லாஹ் தஆலா அவரை விட்டும் வறுமையை நீக்கி விடுகின்றான். அவருக்கு வறுமை வராது, அவருக்கு என்ன செய்யாது? வறுமை என்பது ஏற்படாது. வறுமை வேறு, ஏழ்மை வேறு. வறுமை வேறு, ஏழ்மை வேறு. கொஞ்சமாக இருந்தாலும் அதுல அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருப்பான் சில மனிதர்களுக்கு. சில மனிதர்கள் நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் வறுமையோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யும்? அவங்களோட வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது. இந்த பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். மேலும் இந்த ஹாஜி இருக்கின்றாரே, ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் இருக்கும் போது மரணித்து விட்டால்
அவர் என்ன செய்கின்றார்? ஷஹீத் சுஹதாக்களுடைய பட்டியலிலே அவர் சேர்ந்து விடுகின்றார். மேலும் நாளை கியாமத்துடைய நாள்ல தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று கூறிக்கொண்டே அவர் கியாமத்தில் எழுப்பப்படுவார். சுப்ஹானல்லாஹ். ஹாஜி ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்தில் வஃபாத் ஆனால் அவர் கியாமத்துடைய நாள்ல தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இந்த தல்பியாவோடு என்ன செய்வார்? அவர் எழுப்பப்படுகின்றார். மேலும் ஹாஜிமாருடைய நிறைய சிறப்புகள் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். எனவே இந்த ஹாஜி இருக்கின்றாரே, மஸ்ஜிதுல் ஹராம்ல காபா ஷரீஃப் இருக்கின்றது. இந்த காபாவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி வாசல்ல அவர் தொழக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அவரின் மீது 40 ரஹ்மத்துக்களை அல்லாஹு தஆலா இறக்கி விடுகின்றான் என்பதாக நிறைய சிறப்புகளை ஹாஜிமார்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா கற்று தந்திருக்கின்றான். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜை யாருக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றானோ நாம் சாட்டு போக்குகளை சொல்லி அந்த ஹஜ்ஜில் இருந்து நம்மை நாங்கள் ஒதுக்கி விடக்கூடாது. இது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் சக்தியை தந்திருந்தால், அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருந்தால், ஆரோக்கியமாக இருக்கும் போதே ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுங்கள். சக்தி இருக்கும் போதே ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுங்கள். ஏன்? வசதி ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்பற்று வயோதிபத்தை அடைந்தவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களால் தவாஃப் செய்ய முடியாது, சை செய்ய முடியாது, வீல் சேர்ஸ்ல சில மனிதர்கள் செய்கின்றார்கள். அவர்களுடைய மஜ்பூரி கஷ்டம். ஆனால் இந்த கஷ்டம் வருவதற்கு முன்னால் வசதி வாய்ப்பை அல்லாஹ் தந்திருந்தால், மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு அந்த காபாவின் பக்கம் செல்வதற்குரிய சக்தியை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானோ, யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றானோ, யாரால பிரயாணம் செய்வதற்குரிய பிரயாண ஏற்பாடுகள் அவர் மாத்திரம் செல்வாரேயானால் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய செலவு காசுகள், அதே போன்று அங்கு சென்றதன் பின்னால் அவர் எவ்வளவு காலம் தங்கி இருப்பாரோ அவ்வளவு காலங்கள் அந்த இடத்திலே அவர் செலவழிக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு வழங்கி இருக்கின்றானோ, ஒரு நாளும் ஹஜ்ஜை நாங்கள் பிற்படுத்தக் கூடாது. ஹஜ்ஜை செஞ்சுட்டு வாங்க, இல்ல எங்களுக்கு குமர புள்ளையில இருக்குது, பெருசாவி கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்வான். அல்லாஹ் தந்த நியாமத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வோமே ஆனால் அல்லாஹ் அதுல உங்களுக்கு பரக்கத்தை வைப்பான். அதன் பின்னால் நீங்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க விஸ்தீர்ணப்படுத்துவான். அதனால வசதி இருந்தால் உடனே நீங்கள் ஹஜ்ஜு, கடமையான ஹஜ்ஜு, முதலாவது ஹஜ்ஜு என்பது ஃபர்தான ஹஜ்ஜு, இந்த ஹஜ்ஜை கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றுங்கள். உங்களுடைய தாய் தந்தை இருப்பார்கள், ஹயாத்தோடு அவர்கள் இருந்து இப்பொழுது வஃபாத்தாகி இருப்பார்கள். ஹயாத்தோடு இருக்கும் போது அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கும், ஆர்வம் இருந்திருக்கும். உம்ராவுக்கு போகணும், மக்காவை பார்க்கணும், காபாவை காண வேண்டும், மதீனாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஆவலிலே வாழ்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு வசதி இருந்திருக்காது, அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றாமலே போயிருப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றான். அந்த வசதி வாய்ப்பு உம்மா வாப்பட துஆல கிடைச்சது தானே. நீங்க முயற்சி செய்திருக்கலாம், ஆனால் தாய் தந்தையுடைய துஆவும் அதில் இருக்கின்றது அல்லவா? தாய் தந்தையுடைய துஆவின் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றான். தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய நியாமத் மிக உன்னதமான ஒரு நியாமத். அல்லாஹ் குர்ஆன்ல தனக்கு வழிபடுமாறு கூறிவிட்டு இரண்டாவது பெற்றோர்களுக்கு வழிபடுங்கள் என்பதாக கூறியிருக்கிறார். பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். இப்படி உங்களுடைய தாய் தந்தை ஹயாத்தோடு இருக்கும் போது ஹஜ்ஜுக்கு போகணும் ஆசையோடு வாழ்ந்துவிட்டு அந்த நேரத்தில் வசதி இருக்கவில்லை, வசதி உள்ளவர்கள் மீது தான் ஹஜ்ஜு கடமை, அதே நேரத்தில் வசதி இருக்கல்ல, இப்பொழுது அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை வழங்கியிருந்தால் உங்களுடைய தாய் தந்தைக்காகவும் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். அந்த ஹஜ்ஜுடைய நன்மையை அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு முடியாவிட்டால் யாரையாவது அனுப்பியாவது ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். அந்த ஹஜ் உங்களுடைய தாய் தந்தைக்கு நன்மையை பயப்பிக்கக்கூடியதாக, ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அந்த ஹஜ் அமைந்துவிடும். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதம் அதிகமாக ஹஜ்ஜுடைய விஷயங்கள் பேசப்படக்கூடிய மாதம். அதிகமாக ஹஜ்ஜை பற்றி மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்களோ ஆயத்தமாக கூடிய மாதம். யாராவது போறாங்கன்னு கேள்விப்பட்டா அவங்க வராட்டி பரவாயில்லை, நீங்க தேடி போயிட்டு சலாம் கொடுங்க. அவர்களோடு சிறு சிறு பகைமைகள் இருந்தால் பகைமைகளை நீட்டிக் கொள்ளுங்கள். செல்லக்கூடியவர்கள் திரும்பி வருவார்களா இல்லையா என்று தெரியாது, திரும்பவும் சந்திப்போமா என்று கிடையாது. விசேஷமாக குறிப்பாக குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஹஜ்ஜுக்கு போவார்களே ஆனால் அவர்களை சந்தித்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு சமாதானமாகி உங்களுக்காக வேண்டி, எங்களுக்காக வேண்டி, நம்முடைய நாட்டுக்காக வேண்டி, முஸ்லிம் சமுதாயத்திற்காக வேண்டி துஆ செய்யுமாறு அவரிடம் பணிவாக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் வந்ததுக்கு புறவு போவோம், மதத்துக்கு புறவு போறது ரெண்டாவது சப்ஜெக்ட். போங்க, ஈச்சப்பழம் கிடைக்கும், அதே மாதிரி ஜம்சம் தண்ணி கிடைக்கும், பரக்கத்தான ஒரு தண்ணி, இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் போய் அவரிடம் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க, நாங்களும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், நாமும் மதீனாவை காண வேண்டும், நாமும் காபாவை தவாஃப் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஆர்வத்திலே இருக்கின்றோம். அல்லாஹ் நாடினால் ஒரு நொடி பொழுதும் ஏற்படாது.
அல்லாஹ் நாடினால் உடனே அழைத்து விடுவான். யார் அங்க வருகின்றார்கள்? வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி ஹஜ்ஜு யாரின் மீது கடமையோ அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமே தவிர அதை பிற்படுத்த கூடாது. இது மார்க்கம் அனுமதித்த விடயங்கள். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த உலமாக்களிடம் கேளுங்க, எனக்கு இப்படி அல்லாஹ் வசதியை தந்திக்கிறான், ஆனா எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் கொஞ்சம் இதை பிற்படுத்தலாமா என்று அறிவுரை பெற்றுக் கொள்ளுங்கள். மனது போன போக்குல நீங்க தள்ளி போடாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான ஹதீஸை நான் ஆரம்பத்திலே கூறினேன். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவினால் அதிகமாக சந்தோஷப்படுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது இஸ்லாத்தை தழுவவில்லை என்றால் கவலைப்படுவார்கள். உள்ளத்திலே ஈமான் இஸ்லாம் என்பது அவ்வளவு முக்கியம், அவ்வளவு விரும்புவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட இந்த ஈமான் உடையவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்து, காபாவின் பக்கம் செல்லக்கூடிய சக்தியை கொடுத்து, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, யாரு ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்களோ அவர் யஹூதியாக மரணிக்கட்டும், அல்லது நசரானியாக யூதனாக மரணிக்கட்டும், அல்லது கிறிஸ்தவராக மரணிக்கட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஈமானின் மீது அவ்வளவு முஹப்பத் வச்சுக்கிறவங்களே இப்படியான வார்த்தைகளை கூறுகின்றார்கள் என்றால் இது எவ்வளவு பாரதூரமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஹஜ் இருக்கின்றதே அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவே யாருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை வழங்குகின்றானோ அவர்கள் கட்டாயம் இந்த ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளோம். ஹஜ்ஜாதிகளுடைய நிறைய சிறப்புகள் இருக்கிறது. எனவே யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கின்றார்களோ அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுக்கவில்லையோ அவர்கள் ஹஜ்ஜுடைய நன்மையை எவ்வாறு பெற்றுக் கொள்வது? இந்த விடயங்களில் ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன. வரக்கூடிய வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் ஜுமாவுடைய நாட்கள் நாங்கள் அந்த விஷயங்களை கேட்போம். ஹஜ்ஜாஜிகள் பாக்கியம் பெற்றவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு செல்கின்றார்கள். யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுக்கவில்லையோ, யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கவில்லையோ அவர்கள் என்ன அமல்களை செய்தால் ஹஜ்ஜுடைய நன்மை இவர்களுக்கு வழங்கப்படும், ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு வழங்குவான் என்ற அந்த சில விஷயங்கள், சில அமல்கள் இருக்கின்றது. அந்த அமல்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய வாரங்கள் ஜுமாவுல இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த அமல்களுடைய விஷயங்களை பத்தி நாங்க கேட்டுக்கொள்வோம். ஹஜ்ஜாஜுடைய நன்மை, ஒரு ஹாஜியுடைய நன்மை அது ஹாஜிக்கு தான். ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒரு நன்மை அது ஹாஜிக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஹஜ்ஜை நிறைவேற்றாத மனிதர்கள், நிறைவேற்ற முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள், ஆசை ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு போகாம இங்க இருந்து கொண்டு இந்த நன்மையை செய்தால் ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் நசீபாக்குவான். இந்த அமலை செய்தால் பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தருவான். இந்த அமலை செய்தால் பரிபூர்ணமான ஒரு ஹஜ்ஜி, ஒரு உம்ராவுடைய நன்மையை தருவான். இப்படியான சில அமல்களை இஸ்லாமிய மார்க்கம் கற்று தந்துள்ளது. இஸ்லாம் வெறுமனே மனிதர்களை விடவில்லை. எனவே இப்படியான சில அமல்கள் இருக்கிறது. அந்த அமல்களை பற்றி பேசுவதற்காகத்தான் வருகை தந்தேன். இருந்தாலும் வரக்கூடிய வாரங்கள்ல நேரம் போதாது. வரக்கூடிய வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் இது என்னென்ன அமல்கள், இதை நாங்கள் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், இவ்வாறு செய்தால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை கிடைக்குமா, இதை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்களே என்று இந்த விடயங்களையாவது நாங்கள் குறைந்தது இந்த ஊர்ல நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை இந்த அமல்களை செய்வோமே, ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுக் கொள்வோமே. அல்லாஹ் எப்ப அழைக்கின்றானோ அப்ப போய் ஹஜ்ஜை செய்யலாம். அப்ப அல்லாஹ் எப்ப நமக்கு வசதியை வழங்குகின்றானோ அப்பொழுது நாங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். தற்பொழுது நாங்கள் உலகத்திலே, தற்பொழுது வாழக்கூடிய இந்த காலத்துல, தற்போது வாழக்கூடிய இந்த இடத்துல நாங்க இந்த அமல்களை செஞ்சு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாமே என்று நாங்க இந்த அமல்களை நல்ல நீயத்தோடு செய்வோமே. ஆனால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா அதற்குரிய பரிபூர்ணமான கூலியை வழங்குவான். எனவே எவையில் நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்தி அருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக யார் யாரெல்லாம் சதி செய்கின்றார்களோ ரப்பே ரஹ்மானே அவருடைய அனைத்து சதி திட்டங்களையும் இல்லாமலாக்கி அருள்வாயாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் நீயே பாதுகாத்து அருள்வாயாக. முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து அருள்வாயாக. முஸ்லிம் குழந்தைகளை பாதுகாத்து அருள்வாயாக. முஸ்லிம் தாய்மார்களை பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்கள் கண்ணியமான முறையில் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்து அருள்வாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.